கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அம்மாவுக்கு சொல்லியிருப்பார் கவிதை. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் அவன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் அவன் பேச்சு ஓன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ எழுத தெரியாத தாயனுக்கு எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வைரமுத்து பொறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததல்ல, வயிற்றில் நீ சுமந்ததொன்னு வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வருது. கதகதன்னு களிகிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும். கடைசி ஒண்ணு முடிச்சிருப்பாரு வைரமுத்து அவர்கள். எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்ட்டு முடிச்சிருப்பார். அதுதாங்க தாய்.